ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாய் ஸ்டோரி 4ல் வர ஃபோக்கி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் ஃபெவிகால், ஃபோக் உடன் ஸ்பூன், ஃப்ளெக்சிபிள் வயர், ஐஸ் ஸ்டிக், ரெட் கலர் த்ரெட், கிளே, இந்த திங்ஸ்லாம் தான். அடுத்து இப்போது ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பென்சிலை வச்சு லெஃப்ட் சைடில் ஒரு பெருசாக ஒரு ஐஸ் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஐஸை விட கொஞ்சம் சிறுசாகவேவும் ரைட் சைடு ஐஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நெத்தியில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி. அடுத்து வாயும் பென்சிலை வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மேலே நெத்திக்கு நான் ரெட் கலர் ப்ரஷ் பென் வச்சு இந்த மாதிரி டார்க்காக போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி போடாமல் ரெட் கலர் ஸ்டிக் பென் வச்சு கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. அப்போனா தான் கொஞ்சம் ஸ்மெட்ஜஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து ஐஸுக்கு நான் பிளாக் கலர் ஜெல் பென் வச்சு உள்ளே கலர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஐஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். நான் இல்லாதனால பிளாக் கலர் ஜெல் பென் வச்சு உள்ளே டார்க்காக கொடுக்குறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜெல் பென் வச்சு கீழே அவுட்டர் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஒரு லைன் மட்டும் சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஐஸ்லையும் ரைட் சைடு ஐஸ்லையும் ஒரு சின்ன லைன் மட்டும் கீழே போட்டுக்கோங்க, அந்த பிளாக் கலர் கீழே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே லெஃப்ட் சைடு ஐஸ்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டாட் வைக்கிறோம். அதே மாதிரி ரைட் சைடு ஐஸ்குள்ளேயும் ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளூ கலர் ப்ரஷ் பென் வச்சு வாய் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வயரும் த்ரெட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டை இந்த வயரில் சுற்றி இந்த மாதிரி 2 ஹேண்ட்ஸாக 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி 2 ஹேண்ட்ஸையும் அட்டாச் பண்ணுங்கள். வச்சு ஃபெவிகால் வச்சு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சும்மாவே நார்மலாகவே அப்படியே மடக்கி விட்டுருங்க இந்த மாதிரி. நான் இந்த மாதிரி மடக்கி விட்டாலே ஸ்டிஃபாக நின்றுக்குதுங்கிறனால இந்த மாதிரி சும்மா மடக்கி விட்டுக்கிட்டேன். அடுத்து லெக்ஸுக்காக இந்த 2 ஸ்டிக்கு எடுத்து லாஸ்ட்டில் ஒரே சைஸில் 2 ஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவில் கொஞ்சோண்டி லாஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி விரித்து வச்சு நடுவில் நீங்கள் க்ளே யூஸ் பண்ணால் ஒயிட் க்ளே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி சென்டராக வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படி வச்சுருந்தீங்கனாலே அது நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வராது, நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க மைதா மாவை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த மாவில் சென்ட்ரு பார்ட்டில் குத்தி வச்சுருங்க நடுவில். அவ்வளோதான். ஃபோக்கி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நடுவில், கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஃபோக்கி ரெடி ஆயிடுச்சு.